ஹலோ கைஸ், வெல்கம் டு காலிவுட் கோட்டை. இன்றைக்கி நம்ம கோட்டையில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, விஜய் சேதுபதி மற்றும் டைரக்டர் மணிரத்னம் இணையக்கூடிய புதிய படத்தை பற்றின லேட்டஸ்ட் தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நண்பா, சில நாட்களுக்கு முன்னாடி டைரக்டர் மணிரத்னம் அண்ட் விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு படத்தில் இணையிறாங்க அப்படின்னு அஃபிஷியலாக போஸ்டர் ஒன்று வெளியாச்சு. அண்ட் இந்த படத்தில் வந்து சாய் பல்லவி அவர்கள் தான் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தோட ஷூட்டிங் தகவல் வந்து லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. படத்தோட ஷூட்டிங் எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 5ஆம் தேதி இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து டீம் வந்து தொடங்க போகிறாங்களாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஷூட்டிங் தொடங்குறதுக்கு முன்னாடியே இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 43 கோடி ப்ரீ பிஸ்னஸ் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி லேட்டஸ்டா தகவல்கள் சொல்றாங்க. படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை வந்து நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்காங்க 20 கோடி கொடுத்து. அண்ட் ஓவர்சீஸ் ரைட்ஸை வந்து ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் 8 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஆடியோ ரைட்ஸ் வந்து 15 crore வாங்கியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை வந்து மணிரத்னம் சாரோட மெட்ராஸ் டாக்கீஸ் அண்ட் லைக்கா நிறுவனம் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ண போறதாக லேட்டஸ்டா தகவல்களும் வந்திருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம படத்தோட ஷூட்டிங்கே இன்னும் ஆரம்பிக்கல. ஆனா நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து இந்த படத்துக்கான மியூசிக் ஒர்க்ஸை வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாராம். ஸோ ஏஆர் ரஹ்மான் அண்ட் மணிரத்னம் காம்போனாலே மியூசிக் வந்து வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா இந்த வாட்டி இந்த ஆல்பம் வந்து ஏஆர் ரஹ்மான் சாருக்கு ஒரு கம்பேக்கான ஆல்பமா தான் இருக்க போகுது. அண்ட் மேலும் இந்த படம் வந்து ஃபேன்ஸ் மத்தியில ஒன் ஆஃப் த எக்ஸ்பெக்டிங் மூவியா இருக்குது. ஸோ அவ்வளவுதான் நண்பாஸ், இதுதான் மணிரத்னம் எக்ஸ் விஜய் சேதுபதி படத்தை பத்தின லேட்டஸ்ட் தகவல்கள். ஸோ யார் யாரெல்லாம் படத்தோட ஷூட்டிங் தொடங்குறதுக்காக ஆவலா காத்துட்டு இருக்கீங்கன்னு மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. விஜய் சேதுபதி சார் ஃபேன்ஸ்.